பேசும்போது எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும்ல. ஒவ்வொரு ராசியும் சொல்லும்போது, நீங்க மேஷ ராசிக்காரங்களா, ஓம் விக்னேஸ்வராய நமக அப்படின்ற ஒரு மந்திரத்த தினமும் சொல்லிட்டே வாங்க. அது அந்த மந்திரம் உங்களை வந்து விக்னங்களை விரட்டுகின்ற தன்மையாக வரும். ஏன்னா செவ்வாய்க்குடைய காரகம்ல மேஷ ராசிக்காரர்கள்னா. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய கோபம் வந்து நம்ம பல விஷயங்கள காரிய தடைகளெல்லாம் கண் திருஷ்டியை உண்டு பண்ணும். அப்படி இருக்கவங்க மேஷராசிக்காரர்கள் கண் திருஷ்டி கணபதியை ரொம்ப கும்பிடுறது ரொம்ப நல்லது. வாசல்லே கண் திருஷ்டி கணபதியை வைத்துக் கொள்வது நல்லது. ஓம் விக்னேஸ்வராயன்ற ஒரு நமக, ஓம் விக்னேஸ்வராய நமகன்ற மந்திரத்தை மேஷராசிக்காரர்கள் உச்சரிக்கலாம். அடுத்தது ரிஷபம். ரிஷபம் என்று சொன்னாலே காளை வாகனம், ரிடப வாகனன்றது சிவபெருமானுடைய அம்சத்தோடு இருப்பவர் தான் ரிஷபராசிக்காரர்கள். அதால சிவனுடைய அம்சம் பொருந்தி அந்த ரிஷபராசிக்காரர்களுடைய விநாயக மந்திரம் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், ஓம் சிவபுத்திராய நமக. அதுதான் விநாயக மந்திரம். ஓம் சிவனுடைய புத்திரனாக திகழ்பவரே என்று சொல்லப்படுகின்றவர். சிவன் பெருமானாலே அருளப்பெற்றவர்கள். சிவபெருமானை ஆசீர்வாதிக்கப்பட்டவர் மட்டுமல்ல, முழுமுதற் பொருளாக ஒரு அந்த தத்துவத்திற்குரிய அந்த ஆசீர்வாதத்தை வழங்கியவர் யார் என்றால் சிவபெருமான். விநாயகர் இன்றி இந்த உலகத்துல பிரபஞ்சத்துல எந்த ஒரு அணுவும் அசையக்கூடாது என்ற ஒரு அருளை வழங்கியவர் யார் என்றால் சிவபெருமான். சிவனுடைய ஆசையான புத்திரர் சிவபுத்திரர் ரிஷப ராசிக்காரர்கள். ஓம் சிவபுத்திராய நமக என்று சொல்லும் போது அந்த ரிஷப வாகனனுடைய சிவபெருமானுடைய அருளும் விநாயக பெருமானுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஓம் சிவபுத்திராயை சொல்ல சொல்ல ரிஷப ராசிக்காரர்களுக்கு அந்த சுக்கிரனுடைய அம்சமுடைய செல்வ கடாட்சமும் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிகருக்கான ஒரு மந்திரம் என்று சொன்னால் லம்போதராயே நமக என்ற வார்த்தை. அந்த லம்போதரம் என்ற அந்த சொல்லும் போதே பாருங்க, லம்போதரம் அப்படின்னும் போதே என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு வலிமை இருக்கும், ஒரு ஆக்கர்ஷணம் இருக்கும், அந்த ஒளிக்கான ஒளி வடிவம் அங்கே இருக்கும். அதுதான். ஏன்னா மிதுன ராசிக்காரர்களை என்ன பண்ணுவாங்க, இருவேறு விதமா நம்ம வந்து மனதை நடத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு அந்த ஓம் என்ற ஒரு அழுத்தம் வேணும். அந்த ஓம் என்ற அழுத்தம் அந்த வார்த்தைகள் கொடுக்கும் போது கூடவே என்ன வருது, ஓம் லம்போதராய நமக அப்படின்னு சொல்லும்போது அதாவது தம் பிடிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் அந்த மூச்சு காத்து உள்ளடக்கி வெளியில வர்றது. அப்படி இருக்கும்போது ஈரமனமாக இருக்கின்ற அந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு மனம் ஒருங்கே செயல்பட்டு அது ஒருமுக நோக்காக அந்த மந்திரத்திற்கான அமைப்பு அமையும். மிதுன ராசிக்காரர்கள் தினமும் ஓம் லம்போதராய நமக, ஓம் லம்போதராய நமக என்ற மந்திரத்தை உச்சரித்து பார்த்து உங்களுக்கு பயனை நீங்க பெறலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கடகராசிக்காரர்கள். கடகம் என்றாலே கேட்க வேண்டாம், அவங்க கண்டிப்பாக விநாயகருடைய மந்திரத்தை தான் வந்து ரொம்ப சொல்லணும். கடகம் ராசி என்றாலே சந்திரனுக்குரிய ராசி. சந்திரன் பகவானும் பார்க்கடல இருக்க லக்ஷ்மியும் ஒன்னா வந்ததாக சொல்லுவாங்க. மகாலட்சுமி அம்சமா இருந்தாலும் சரி கடகராசி தான். பெண் தெய்வம் வழிபாடு என்று சொன்னாலே கடகராசிக்குரியவர்கள் தான். கடகத்துல சந்திரன் இருந்தாலே நான் உங்களுக்கு பெரும்பாலும் பெண் தெய்வ வழிபாடு தான் எடுத்து கொடுப்பேன். நான் சித்தி புத்தி தெளிவடையினாலும் சந்திரனுடைய மனதை நிலை வைத்து தான் பார்க்கணும். மனத்திற்காரகன் சந்திரன். யாரெல்லாம் மனபேதத்தோடு இருக்கிறாங்களோ, மனம் சலனப்படுகிறார்களோ, மனத்தை கட்டுக்குள்ள இருக்கவங்க எல்லாருமே சந்திரனுடைய காரகத்துக்குள்ள வந்துருவாங்க. அதோடைய நேர்மறை எதிர்மறை ஆற்றலுக்கு ஏற்ப. அப்பேற்பட்டவங்கெல்லாம் சொல்ல வேண்டிய விநாயகர் மந்திரம் என்ன அப்படின்னா, ஓம் கௌரி புத்திராய நமக. ஏனென்று சொன்னால் நான் சொன்னேன் இல்லையா, கடக ராசியே சந்திராம்சம் கொண்டது, பெண் தெய்வ வழின்னு சொல்லிட்டேன். அப்போ கௌரியானவர் தெய்வமானவங்க தன்னுடைய உடலில் இருந்து அந்த வேர்வையால் இந்த பிள்ளையாரை வந்து பிடித்து கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். சில பேர் அவங்க உடம்பில் வழிகின்ற அந்த மஞ்சள் சந்தனத்தை வைத்து பிடித்தார்கள் என்றும் புராண கதை உண்டு. அப்போ கௌரியினுடைய உடலிலிருந்து வந்தவர் தான் விநாயகர். கௌரி புத்திரன் என்று சொல்வார்கள். அந்த கௌரியை நாம் வணங்குகின்ற காலகட்டத்திலே அந்த கௌரியுடைய
அத்தனை மங்களமும் நமக்கு கிடைக்கும். அந்த பெண் தெய்வத்துடைய அருளும் ஆசீர்வாதம் கிடைக்கும். அதனால கடக நட்சத்திரத்தில் இருக்கவங்க ஓம் கௌரி புத்திராய நமகன்ற வார்த்தையை சொல்றது ரொம்ப உச்சிதமாக சொல்லப்படுகின்றது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களே பார்த்தீங்கன்னா அப்படி இருப்பாங்க. கெத்து அப்படின்றது தான் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்கள் அவ்வளோ சீக்கிரம் யாருக்குள்ளேயும் அடங்கிட மாட்டாங்க. சிம்மராசிக்காரங்க பெண்களை கூட பாருங்களேன், உட்காரும் போது கூட அவங்களுடைய உட்கார அமைப்பே வந்து அப்படி ஒரு தோரணையே இருக்கும். சில பெண்கள்லாம் சப்பளங்கள் போட்டு காலையே மேலே போட்டு உட்காருவாங்க. அதெல்லாம் சிம்மராசிக்காரர்களுடைய குணம். அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு தான் என்ற ஒரு எல்லா விதத்திலையும் தான்ற ஒரு டிசிஷன் மேக்கிங் சொல்லுவாங்க. தான் விடாபடியே தான் நினைச்சதை சாதிக்கிறவங்க தான் சிம்ம ராசிக்காரர்கள். திடமான மனதிற்காரர்கள் அவர்கள். நம்மளுடைய திடத்தையே மாத்திடுவாங்க அவங்க பிடிவாதத்துல. அதுதான் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்மம் வந்து சூரியனுடைய அம்சமாக சொல்லப்படுகின்றது. அந்த சிம்ம ராசிக்காரர்கள் வந்து ஓம் பக்தவச்சலாய நமக அப்படின்றத வார்த்தைய அந்த மந்திரத்தை சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓம் மகேஸ்வர புத்திராயன்னு சொல்லலாம். ஏன் பக்தவச்சலாய ஓம் மகேஸ்வர புத்திராய அப்படின்னு 2 தெய்வத்தை கூப்பிடுறோம் அப்படின்னா, நீங்க சூரிய நாராயணன்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. சங்கர நாராயணன்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த இருவரும் பெருமாள். சூரிய நாராயணன் பெருமாள், சங்கர நாராயணன் சிவபெருமான். இந்த 2மே யாரோட இணைந்தவங்கன்னா சூரிய அம்சம் நிறைந்தவங்க தான் இந்த பெருமாள் வழிபாடு, இந்த சூரியனுடைய வழிபாடு. ஆதித்யன் என்று சொல்கின்ற அந்த சிவனுடைய அம்சமாக திகழ்பவர்கள் தான் இவர்கள் இருவருமே. இந்த ஒரு வார்த்தைகள், இந்த மந்திரங்கள், இருவேறு மந்திரங்களை நீங்க சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னா, விநாயக மந்திரங்கள் சூரியன் இருக்கின்ற சூரிய நாராயணா இருக்கின்ற ஓம் பக்தவச்சலாய நமக அப்படின்னு விநாயகரை சொல்லும் போது அந்த சூரியனுடைய அம்சம் சிம்மத்திற்கு உண்டான அம்சம் வரும். மகேஸ்வரனுடைய அந்த சிவபெருமானின் சங்கர நாராயணனுடைய அம்சம் வரும். சிம்மராசிக்காரர்கள் தினமும் இந்த மந்திரங்களை சொல்றது ரொம்ப நல்லது. அதுவும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சிம்மராசிக்காரர்கள் இந்த ஓம் என்ற மந்திரத்தோட ஓம் பக்தவச்சலாய நமகன்னு சொல்லிட்டு விநாயகர் நம்ம மனக்கண் முன்னாடி வழிபட்டு பாருங்க. உங்களுக்கு இவ்வளோ பெரிய அருமையான விஷயம் நடக்கும்ன்றதை நீங்க எனக்கு பதிவில் கொடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்மம். அடுத்தது கன்னி. கன்னி ராசிகர்கள் புதனுடைய அம்சமாக திகழ்பவர்கள். இந்த புதனுடைய அம்சமாக திகழ்பவர்களும் என்ன மந்திரத்தை சொல்லலாம் அப்படின்னா ஓம் பக்தவச்சாலாய நமகன்ற நாமும் சொல்லலாம். புதன்றதே மகாவிஷ்ணு அம்சம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஓம் லம்போதராய நமகன் அம்சம். மிதுன ராசிக்குண்டான அதே மனநிலையில் தான் கன்னிராசிக்காரர் இருக்காங்க. அவங்க மெர்க்குரி கையில பாதரசம் நிற்கவே நிற்காது, அப்படி ஓடும். அதே மாதிரிதான் அவங்க எடுப்பார் கைப்பிள்ளையாக இருப்பாங்க. அவங்கவுங்க அன்பு காட்டிய வழியில போயிடுவாங்க. அதுதான் அவர்களுடைய சிறப்பும், அதுதான் அவர்களுடைய சரிவுக்கும் அதுதான் காரணமா அமையும். அவர்கள் மனதிடமாக இருக்கணும். யாராலையும் ஆட்டி படைக்க முடியாம கன்னிராசிக்காரர் இருக்கணும் அப்படின்னா நான் சொன்னவருங்க ஓம் லம்போதராய நமக அப்படின்னு உள்வாங்கி மூச்சு இழுத்து சொல்லும்போது அந்த கம்பீரம் உள்ளுக்குள்ள வந்து அவர் யாராலையும் அவர்கள் ஆட்டி படைக்க முடியாதவர்களாக இருப்பாங்க. எப்போதுமே மிதுன ராசிக்காரர்களும் கன்னிராசிக்காரர்களும் யாரோட எடுப்பார் கைப்பிள்ளையாக மாறிடுவாங்க. அதுதான் அவங்களுடைய குணாதிசயம்ன்றது ஜோதிட ரீதியாக சொல்லப்பட்ட உண்மை. அந்த வகையில பார்க்கும்போது ஓம் பக்தவச்சலாய நமக ஓம் லம்போதராய என்ற நமக என்ற மந்திரத்தை சொல்றது சால சிறந்தது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா துளாராசிக்காரர்கள். பெரும்பாலும் சொல்லுவாங்க துளாராசிக்காரர்களே எடை போடுகிறவர்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர்கள் எடை போட்டு அவங்க தர்மத்தோடு இருப்பாங்களான்றது வந்து அவர்களுடைய கோள்களுடைய அமைப்பை நம்ம ஏற்ற மாதிரி தான் அமையும். ஓம் சர்வ கல்யாண ஏதகே நமக அப்படின்ற மந்திரங்கள் தான் துளாராசிகருக்காக சொல்லப்பட்ட விஷயங்கள். துளாராசி சுக்கரனுடைய அம்சம், திருமணக்காரர்கள். திருமணம் தடை இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஓம் சர்வ கல்யாண ஏதகே நமக அப்படின்ற விநாயகர் மந்திரத்தை சொல்லும்போது அவர்கள் சுற்றி அந்த கல்யாண யோகம், கல்யாணம்னாலே ஒரு வைபவம் தானே, எப்போதுமே வைபவமாக இருக்கின்ற அம்சம்தான் துளாராசிக்காரர்கள். துளாராசிக்காரர்கள் எப்படி இருந்தாலும் பாருங்கள், ஏதோ ஒரு வகையில் ஒரு சந்தோஷத்தோடு தான் இருப்பாங்க.
அது அவங்களுடைய பெரிய சிறப்பு. அவர்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்கிறது வந்து உச்சிதமாக சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் பெரும்பாலும் அதுவும் சமீப காலமாக ஒரு கிட்டத்தட்ட 7-12 வருஷமாக விருச்சிகக்காரர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதே போல் அடுத்த ஒரு விஷயம் யாருன்னா இந்த மகர ராசிக்காரர்கள். இவங்களை வந்து அடிக்கடி இன்னொரு பாடல் கூட அவங்களுக்கு சொல்கிறேன் நான். அடுத்த பாடல் வரும்போது அல்லல் பூ மல்வினி பூம் இருக்குல்ல, அந்த பாடலை வந்து நீங்கள் விருச்சிக ராசிக்காரர்களும் மகர ராசிக்காரர்களும் இப்போ இருக்க கோச்சார ரீதியாக கஷ்டப்படுறவங்க எல்லாரும் அந்த பாடலை பாடுங்க. விருச்சிக ராசிக்குண்டான அந்த மந்திரம் என்று சொல்லும் பொழுது ஓம் ஏகதந்தாய நமக. ஒரு ஒரு தந்தத்தை உடையவனாக இருக்கின்ற விநாயக பெருமானை, அவங்களுக்கு ஒருமுக நோக்கு திருமுக நோக்கு வரும். ஏன்னா அவங்க எடுத்ததெல்லாம் டப்பு டப்புன்னு தான் எல்லாம் வல்லமன்னு எடுத்த உடனே டிசிஷன் மேக்கிங் உடனே டப்பு டப்புன்னு செஞ்சிருவாங்க. அதுலேயே டப்பு டப்புன்னு சம்டைம் வந்து வெற்றி கிடைக்கும், டப்பு டப்புன்னு காரியமும் தோல்வி அடையும். அவங்க இருப்பவங்க அந்த ஓம் ஏகதந்தாய நமகன்ற விநாயக பெருமானை எவ்வளோ கூட வழிபடுறாங்களோ அவங்க மனமானது சித்தி புத்தியான தெளிவடையும். ஏற்கனவே அந்த அங்காரக அம்சம் சொல்கிறேன், அந்த ஒரு மேஷராசிக்கு உண்டான அதே குணம் விருச்சிக ராசிக்கும் இருக்கும். இன்னும் கூட சில விஷயங்கள் இருக்கும். அந்த குணங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கே பாசிட்டிவ் என்னன்றது உங்களுக்கு தெரியும், நெகட்டிவிட்டி என்னன்றது தெரியும். சமீப காலமாக பல வருஷங்களாக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் முதல்ல விநாயகருடைய வழிபாடு ஆரம்பிங்க. ஓம் ஏகதந்தாய நமக, ஓம் ஏகதந்தாய நமகன்னு சொல்லுங்க. ஏகம் அநேகனாக வந்து விநாயக பெருமான் உங்களுடைய அநேக கஷ்டங்களை தீர்த்து வைப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் கேட்கவே வேண்டாம். குருவனுடைய அம்சத்தை உடையவராக இருப்பவர்கள் அந்த தனுசு ராசிக்காரர்கள். அவர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்று சொன்னால் உமா சுதாய நமக அப்படின்ற வார்த்தையை சொல்லணும். இந்த உமா சுதா என்று சொல்லும் பொழுது இங்கே அங்கே கடகராசிக்கு உண்டான அதே தான். ஏனென்று சொன்னால் குரு சந்திர யோகம் என்று சொல்வார்கள். அந்த பெண் தெய்வத்துக்குரிய அம்சம் யார் குருவும் சந்திரனும் இணைந்தாலே போதும், அவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். குரு சந்திரனை பார்த்தாலும் சந்திரன் அந்த பார்வைக்கான விசேஷமே ரொம்ப தனியாக சொல்லப்படுகின்றது. உமா சுதாய நமகான்று சொல்லும்போது அந்த உமை அம்மையுடைய அருளும், அந்த உமை அம்மைக்கு பிரியமான சுதானாலே அவங்க ஆசையோடு ஏற்றுக்கொள்ளுதல் அந்த ஒரு தன்மையானது கிடைக்கும். குருவினுடைய அருளும் அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சக்தி இல்லையே சிவம் இல்லை, சிவம் இல்லையே சக்தி இல்லை. எங்கெல்லாம் உமாதேவியை அழைக்கின்றோமோ அங்கெல்லாம் ஈசனும் வந்துடுவாங்க. உமா சுதாய நமகன்னு சொல்லும் போதே உங்களுக்கு குருவனுடைய அருளும் அது கிடைக்கும். விநாயக பெருமானே உங்களுக்கு குரு வடிவாக இருப்பாங்க. ஏன்னா தாய் இருக்கிற இடத்துல தானே அந்த புள்ள இருக்கும். விநாயகரை மட்டும் பிடிக்கவே முடியாது. அம்மாவை தேடி தேடி ஓடிட்டே இருக்கும். நம்மளே பார்த்துருக்கோம் ஐதீகத்தில் முருகர் ஓடிட்டே இருப்பார் அம்மா விட்டு. ஆனால் விநாயகர் பார்வதியை விட்டு பிரியவே மாட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உமா சுதாய நமகன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு சிவனுடைய சக்தி, பார்வதியோட சக்தி, விநாயகருடைய சக்தியும் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள். இந்த மகர ராசிக்காரர்கள் ரொம்ப படாத பாடுபட்டு இருப்பீங்க சமீப காலமாக. அந்த சனீஸ்வர பகவானுடைய தாக்கத்தால் பல கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு எந்த செயல்பாடு எடுத்தாலும் அதில் ஒரு விக்னம், காரிய தடை இருக்கும். அந்த தடைகளெல்லாம் விளங்கணும், அவர்கள் எடுத்த காரியம் எல்லாம் வெற்றியாக அடையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஓம் விக்னராஜாய நமகன்னு சொல்லுங்க. அப்போதான் ராஜயோகம் உங்களுக்கு கிடைக்கும். விக்னம் தடையானது நீங்கும். விக்னேஸ்வரனாலே தடையை விளக்குபவன் என்று அர்த்தம். மகர ராசிக்காரர்கள் விக்னேஸ்வராய ஓம் விக்னேஸ்வராயன்ற நமகன்ற மந்திரத்தை சொல்லிட்டே இருங்க, உங்கள் தடைகளானது விலகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்கள். கும்பக்கர தங்கையானே சொல்லுவாங்க. எங்கே போனாலும் முதல் கும்பம் யாருக்கு என்று சொன்னால் விநாயக பெருமானுக்கு தான். யாருக்கு மரியாதை கொடுக்கனாலும் கும்பம் வைத்து வரவேற்பது தான் சொல்லுவாங்க. எந்த இடத்துல இருந்தாலும் அந்த கும்பம்னாலே நீர் கலசத்தோடு வரவேற்கிறது தான். அந்த எல்லா விதமான கங்கை, யமுனை, சரஸ்வதி, கோதாவரி எல்லா நதிகளும் சங்கமம் தான். அந்த கும்பத்தில் அந்த நீர் இருக்கும். அந்த ஆற்றோரத்தில் இருக்கிற பிள்ளையாரும் அந்த ஒரு குடத்தில் அந்த கும்பத்தில் வைத்து அவருக்கு அபிஷேகம் பண்ணி பாருங்க, அவர் அலாதி பிரீத்தியாக அவருக்கு வரும். அவருக்கு உண்டான அந்த மந்திரம் என்ன? கும்பராசிகர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் பாலச்சந்திராய நமக.
அப்படின்ற வார்த்தையை சொல்லுங்க. ஏன்னா கும்பராசிக்காரர்களுக்கு வந்து ஆஹ் நிறைய விஷயங்கள் அவர்கள் சொல்லக்கூடாது. அவர்கள் வந்து எப்படிதான் தடைகள் இருந்தாலும் அவங்க வந்து ஏதாவது ஒரு வகையில காரியத்துல ஜெயிச்சிருவாங்க. அவங்க ஏதோ ஒரு வகையில சந்தோஷமான மனநிலைய நம்மளுக்கு கஷ்டம் கொடுத்தாங்க அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க நிம்மதியான வாழ்க்கை ஏதோ வகையில ஒரு போகம் வர்றது கும்பராசிக்கருக்கான ஒரு தன்மை. குழந்தை வடிவமாக இருக்கின்ற விநாயக பெருமான், பிறைச்சூடிய விநாயக பெருமான், ஓம் பாலச்சந்திராய நமக அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொல்லும்போது சனீஸ்வர பகவானுடைய அத்தனை விஷயங்களும் கட்டுக்குள்ள இருக்கும். புத்தி சந்திரனுடைய புத்தி தெளிவடையும். பால விநாயகராக வந்த விநாயக பெருமான் நம்மளை வழி நடத்துவார. சனீஸ்வர பகவானுடைய சில பார்வைகள் தீய பார்வைன்னு நமக்கு படாது அப்படின்னு வழிபட தெய்வங்களை மிகப்பெரிய தெய்வம் யார் அப்படின்னா விக்னேஸ்வரர் ஆஞ்சநேயர் தான். அப்போ விக்னேஸ்வரர் ஆஞ்சநேயருக்கு உண்டான அம்சம் யார் யாருன்னா இருக்கோ அவங்க கிட்டனா சனீஸ்வர பகவான் நெருங்க மாட்டான்னு சொல்லுவாங்க. பெருமாளிடமும் அதே தான். அந்த வகையில பார்க்கும்போது விநாயக பெருமான் கிட்ட சனீஸ்வர பகவான் நெருங்க மாட்டாங்க. கும்பராசிக்காரர்கள் ஓம் பாலச்சந்திராய என்ற மந்திரத்தை நீங்க வந்து பிரயோகம் பண்ணுங்க. தொடர்ந்து உச்சரிங்க. குறிப்பாக மகர ராசிக்கார கும்பராசிகள் சனிக்கிழமையிலேருந்து விநாயகர் வழிபாடு செய்ய செய்ய பல சங்கடங்கள்லேருந்து கஷ்டங்கள்லேருந்து விளங்குவீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் காலச்சக்கரத்தில் இறுதியான ராசி என்று சொன்னால் மீன ராசிக்காரர்கள். அந்த மீன அஷ்டம சனியாக இருக்கட்டும், ஏர்நாட்டு சனிக்குள்ளே வர ராசிக்காரர்களாக இருக்கட்டும், மீன ராசிக்காரர்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு மன நிம்மதி இல்லாமே இருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் ஒரு நோய் அவர்களை பீடித்து கொண்டே இருக்கும். ஏதோ ஒரு வகையில் மனம் வந்து திருப்தி அடையாமலே இருக்கும். அந்த மாதிரி தன்மை வந்து மீனராசிக்கு தான் வந்து அது ஒரு பிறவி கர்மாவாகவே இருக்கும் அவங்க. அதுவும் மீனராசி பெண்கள் யாருமே எனக்கு தெரிஞ்சு எல்லா வகையிலும் சந்தோஷமாக இருக்கேன் என் ஆயுசுன்னு சொல்லி நீங்கள் பார்க்கவே முடியாது. அதுதான் அவர்களுடைய தன்மை. அந்த தன்மையெல்லாம் விலக வேண்டும் என்று சொன்னால் அவர் சொல்ல வேண்டிய விநாயக மந்திரம் ஓ பார்வதி புத்திராய நமக. அது என்ன பார்வதி புத்திராய நமக பார்த்தீங்க அப்படின்னா பார்வதியாக பிறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஒவ்வொரு நிலையிலும் அவங்களுக்கு மாற்றம் ஏற்படுது. தாக்ஷாயினா இருக்கும்போது அக்னிக்குள்ளேயே பிரவேசம். அதுக்கப்புறம் பார்வதியாக வந்த பிறகுதான் ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொரு சக்தியாக மாறுபடும் போது ஒவ்வொரு சக்தியும் ஒரு தெய்வாம்சம் ஒரு பிறப்படுத்து ஒவ்வொரு ஐதீகத்துல வெளில வந்து ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்கு ஒரு நல்ல சக்தி கொடுப்பாங்க. அதுதான் கௌரியோட அம்சம். அதனால பார்வதி புத்திராய நமக அப்படின்னும் போது பார்வதியால் உருவாக்கப்பட்ட அந்த விநாயகரை வழிபடுகின்ற காலகட்டத்தில் எல்லாவித சங்கடங்களும் விலகும். அந்த பார்வதியான தெய்வமானவள் அந்த பெண்மைக்குரிய அந்த தத்துவத்தை உணர வைத்து அந்த பெண்மைக்குரிய குணாதிசயங்களை அவங்களுக்குள்ள மீனராசிகருக்குள்ள கொண்டு வந்த விநாயகரும் பார்வதியும் இணைந்த சங்கமாக இருக்கின்ற காலகட்டத்தில் அவருடைய கர்ம வினைகள் விலைக்கு ஒரு நிம்மதி அடைவாங்க. கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் பிரயோகம் பண்ணி பாருங்களேன். தினமும் மீனராசிக்காரர்கள் ஓம் பார்வதி புத்திராய நமக அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஒரு கண்ணு பார்வதியாக ஒரு கண்ணு விநாயகரம் நினைச்சு நீங்கள் வழிபட்டு பாருங்கள். உங்களுக்கு சங்கடங்கள் தீரலாம், கண்டிப்பாக தீரும். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கு உண்டான மந்திரங்களும் கொடுத்துருக்கு. ஏனென்றால் விநாயகர் கோள்களை உள்ளடக்குபவர், ராசியை உள்ளடக்குபவர்கள், நட்சத்திரங்கள் உள்ளடக்குவங்கள், அந்த 108 பாதாச்சாரத்தையும் உள்ளடக்குவர் தான் இந்த விநாயகர். அதனால தான் விநாயகர் வழிபாட்டில் வந்து நம்ம வந்து 108 மந்திரங்களை சொல்கிறது ரொம்ப நல்லது. விநாயகர் போட்டு 108 மந்திரங்கள் இருக்கு. அதுவும் உங்களுக்கு 108 மந்திரங்கள் தனியாக தரேன். அந்த மந்திரங்களையும் நீங்கள் சொல்லும்பொழுது இந்த கோள்களும் உண்டான அந்த 108க்கான அம்சங்களும் அந்த இடர்பாடுகளும் நம்மை விட்டு நீங்கும். அதுதான் விநாயகருடைய வழிபாட்டினுடைய சிறப்பு பலனாக சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக நம்ம பார்க்கறது அப்படின்னு சொன்னால் விநாயக மந்திரம் அப்படின்னா மிகப்பெரிய மந்திரம் கர்மவினை. ஏன்னா பிள்ளையா பிறந்தோம், ஏன் மனுஷனாக பிறந்தோம், இந்த உலகத்தில் நம்ம ஏன் இந்த மாதிரி படாத பாடுபடுறோன்னு எப்படி வருத்தப்படுறவங்க எல்லாருமே அந்த வருத்தங்கள்லேருந்து தப்பிக்க வேண்டும். பிறந்த பிறவியிலிருந்து வேதனைகளிலிருந்து பெருகணும். பிறவி பெருங்கடன் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் நினைக்கிறவங்க எல்லாரும் சொல்ல வேண்டிய பாடல்